நேயர்களே, 2026 பராபவ ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்த்துருவோம். ஒரு முறை கிரகநிலை என்னன்னா, ஜென்ம ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறாருங்க, 2ல் ஏற்கனவே சனி பகவான் இருக்காருங்க, 7ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்காருங்க. இப்போது இந்த ஆண்டு ஆரம்பித்த உடனே பயிற்சி ஆகி குருவும் 6க்கு வரப்போகிறாருங்க. நல்லா புரிஞ்சுங்க, கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகம் நமக்கு தெரியாது, அது வலுத்துருச்சுன்னா சந்தோஷம். கோச்சார ரீதியாக ஒரு கிரகம் கூட சிறப்புன்னு சொல்கிற அமைப்பில் இல்லை. அப்போ கும்பத்துக்கு பாசிட்டிவான பெரிய பலன்கள் இல்லை, சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கும், குடும்ப நிலை எப்படி இருக்கும், ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கும், 1 by 1 பார்த்துருவோம். பொருளாதாரம்னு வரும்போதுங்க, தனாதிபதி 6ல் உச்சமாகி தன லாபாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ வருமானம் உண்டு. யாருக்கு உண்டு? பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்க, வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக சூப்பர். அவங்க பண்ணுற தொழில் முன்னேற்றம் பெறும், பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு கையில் நல்ல வருமான ஓட்டம் இருக்கும், சேமிக்கிறாங்க, இல்லை அது 2வது பட்சம், வருமான ரீதியாக நல்லாயிருக்கும். ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இல்லை, பொருளாதார ரீதியாக நார்மல். அதே போல் பார்த்திங்கன்னா என்ன வருமானம் வந்தாலும் விரயம்னு போயிட்டே இருக்குமே தவிர சேமிக்க முடியாது, ஏதாவது ஒரு செலவாகிட்டே இருக்கும். அதே போல் வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகே. தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கும் தொழிலில் வருமானம் வரும். ஆனால் முதலீடு பெரிய அளவில் போடக்கூடாது, ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஆனால் என்ன வருமானம் வந்தாலும் பெரிய முன்னேற்றம் இல்லை, அப்பப்போ அங்கங்கே பேமெண்ட் ஸ்ட்ரகிள் ஆகும், இல்லை வருமானம் வந்துருச்சுன்னா அது விரயமாகும். ஸோ விரயங்கள் அதிக அளவில் நடைபெறுகிற ஒரு காலகட்டங்கிறதுனால கூடுமான வரையிலும் தேவையில்லாத விஷயங்களுக்கான விரயங்களை தவிர்க்கணும். ஸோ வருமானம் லிமிட்டுக்குள்ளே உண்டு, தொழில் பரவாயில்ல, உத்தியோகம் பரவாயில்ல, சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியல. இதான் உங்களுடைய எக்கனாமிக்கல் பொசிஷன் இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அவசரப்பட்டு இந்த வேலையை விட்டு அடுத்த வேலை மாறலாம், இந்த தோலை விட்டு தோலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், புது தோல், அதெல்லாம் வேண்டாம். இருக்கிற மாவை அரைச்சா போதும், புது மாவை அரைக்காதீங்க. அப்படியே குடும்பம்னு வாங்க. திருமண முயற்சிகள்லாங்க ரொம்ப சிரமப்பட்டு கோச்சார் ரீதியாக வலிமையாக இல்லை, 2ஆம் அதிபதி 2 பார்க்கறதுனால திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும். உங்கள் ஜாதக தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சிடும். ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு குழப்பம், சச்சரவு, இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ப்ரெஷர் ஆகுறது, இப்படி தான் ஆகிய திருமண அமைப்புகள் கைகூடும். ஏற்கனவே மனம் முடிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏதாவது ஒரு பேசிடுவீங்க, அது குடும்பத்தில் பிரச்சனை ஆயிரும். ஒரு சிலருக்கு பிரச்சனை, பிரிவினை, வழக்கு இப்படின்னு போய்கிட்டு இருக்கும். ஆக மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கை கும்பத்திற்கு இந்த ஆண்டும் சிறப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு. அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? கும்பராசி நேயர்கள் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறது நல்லது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிற மன வாழ்க்கை அல்லது மீண்டும் மறு வாழ்க்கைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, தாராளமாக அந்த மறு திருமணத்திற்கு நீங்கள் முயற்சிக்கலாம். ஆனால் இருக்கிற மன வாழ்க்கையை பிரிவினை இல்லாமல் பார்த்துக்கணும், வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அதே போல் ஹெல்த்துங்க, இந்த காலகட்டம் உடல்நிலையில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குங்க. அடிக்கடி மருத்துவ செலவை நோக்கி ஓடுற மாதிரி இருக்கும். அதே போல் பருவ வயதில் கும்பராசி நேயர்கள் இருக்காங்கன்னா தேவையில்லாத எண்ண தடுமாற்றம், இந்த தடுமாறுறது, பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் படிப்பில் மந்தமாகிறது, இப்படி போகும். அதனால் அவங்க மீது கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் கும்பம் ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்கிற அமைப்பில் இல்லை. பொருளாதார ரீதியாக கவனம், குடும்ப ரீதியாக கவனம், ஆரோக்கிய ரீதியாக கவனம், எல்லாவற்றிலுமே கவனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு தான் பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி எல்லா அமைப்புகளையும் நிதானம் தேவை. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.